வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அம்மா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹாட் பெப்பர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஏலக்காய் 3, கிராம்பு 3, கொஞ்சம் போல் பட்டை சேர்த்துக்கணும். இது கூட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கணுங்க. இதை நல்லா பொன்னிறமாக வணக்கி விடணும். அதே டைமில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா பொன்னிறமாக வணக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரெடிமேட் பேஸ்ட் வேண்டாம், வீட்டிலே தயாரித்து தான் இருக்கணும், அதுதான் ஆரோக்கியமானது. நல்லா பொன்னிறமாக வணக்கிட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துக்கணுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் நல்லா ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறனால நம்மளோட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இது கூட வீட்டிலே தயார் பண்ணி வச்ச மிளகு பொடி, அதாவது பெப்பர் பொடியை வீட்டில் இடித்து வச்சுக்கணும். அது ஒரு 3 ஸ்பூனுங்க. 2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கணும். இது தாங்க நமக்கு அந்த கலரே கொடுக்கும். இந்த மொத்த ஃப்ளேவரும் இந்த 2 பொடியில் தான் இருக்குது. அது போட்டோன்னே பார்த்தீங்களா, நல்லா டார்க் ஷேடுக்கு வந்துருச்சா. நல்லா ட்ரையாக வணக்கி விடணுங்க. ட்ரையாக வணக்கி விட்டதுக்கப்புறம் அது கூட போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கணுங்க. இப்போது மசாலாலாம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. சிக்கனை இப்போ தான் நீங்கள் கடைசியாக போட்டிருக்கீங்க. இந்த 2 எப்படி மிக்ஸ் ஆகும், மசாலாவோட டேஸ்ட்டு சிக்கனில் இறங்குமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். அதுக்கு தாங்க ஒரு 1/2 டம்ளருக்கு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் வெந்திருந்தாலும் அந்த தண்ணி ட்ரை ஆகாது. ஸோ அதுக்கு தான் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வணக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் ட்ரை ஆகி அப்போ தான் ட்ரை பெப்பர் சிக்கன் நமக்கு கிடைக்கும். பெரிய வெங்காயத்தோட இனிப்பு சுவை இருக்குல்ல, அதுவும் மிளகோட காரமும் சேர்ந்தா ஒரு டேஸ்ட் கிடைக்குமில்ல, அந்த டேஸ்ட்டு தாங்க பெப்பர் சிக்கனுங்கிறது. சூடான ஹாட் பெப்பர் சிக்கன் ரெடி. இதை நம்ம ரொமாலின் ரொட்டி, சப்பாத்தி, பிரியாணி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி தான். பிரியாணி வித் லெக் பீஸ், ஹாட் பெப்பர் சிக்கன், பாயில்டு எக் 2. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெப்பர் சிக்கன் எப்படி வந்துச்சு, என்ன காம்போவில் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.